ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यातदेशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையுடைய 3வது அத்தியாயத்தை படிக்கிறோம். 3ஆம் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம். பகவத்கீதையில பகவான் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா பிரச்சாரம் பண்றார். பிரச்சாரம் எப்படி செய்யணும்னு பகவான் இருந்தே நம்ம கத்துக்கணும். கிருஷ்ணர் தான் கத்துக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் தான் கீதா ஆச்சாரியன், கீதையினுடைய ஆச்சாரியன். பகவான் தான் ஆதி குரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு, அகில குரு, கீதையினுடைய ஆச்சாரியன். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகம். ஓரொரு அத்தியாயம் பகவத்கீதையில மொத்தம் 18 அத்தியாயம் இருக்கு. ஓரொரு அத்தியாயம் ஒரு யோகம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகம், 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம், 3வது அத்தியாயம் கர்மயோகம், 4ஆம் அத்தியாயம் ஞான யோகம், 5வது அத்தியாயம் நிஷ்காம கர்மயோகம், 6ஆம் அத்தியாயம் தியான யோகம். இப்படி 18 அத்தியாயம், 18 யோகம். அப்ப யோகா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரோடு கனெக்ட் ஆகுது. யோகம் சொன்னா பகவானோடு இணைவது. யோக யுஜ்யதே இது யோக. இறைவனோடு நம்ம இணைத்துக் கொள்வதுதான் யோகம். இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. அப்ப இந்த ஓரொரு அத்தியாயம் பகவானோடு தொடர்பை ஏற்படுத்தி. முதல் அத்தியாயத்துல அர்ஜுன விஷாட யோகம். அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட. முதல் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஸ்லோகங்கள் அர்ஜுனன் தான் பேசியிருக்காரு. சஞ்சயன் 1-2 ஸ்லோகம் பேசியிருப்பார், திருதராஷ்டிரர் ஒரு ஸ்லோகம் பேசியிருப்பார், துரியோதனன் ஒரு 2-3 ஸ்லோகம் பேசியிருப்பார். பகவான் 2-3 ஸ்லோகம் தான் பேசியிருப்பார். அர்ஜுனன் தான் மேக்சிமம் ஸ்லோகா. முதல் அத்தியாயம் முழுது அர்ஜுனன் தான் பேசினார். அர்ஜுனுடைய தரப்பு வாதம் என்னன்னா, கிருஷ்ணா, நான் உங்களுடைய தூய பக்தன். என்னுடைய நோக்கம் உங்க மேல அன்பு, பிரேமம். நான் உங்களுக்கு நண்பனா இருக்கணும், உங்களுக்கு சேவை பண்ணணும். சக்கிய பாவம். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் மேல சக்கிய பாவம். பகவானை தன் நண்பனாவே பாவித்துக் கொண்டார். அர்ஜுனன் பகவானை நண்பனாவே எடுத்துட்டதுனால பகவானும் அவர்கிட்ட ஒரு நண்பனை போலே நடந்துக்கிறார். அப்ப முதல் அத்தியாயத்துல அர்ஜுனரும் கிருஷ்ணரும் நண்பர்களாக பேசிக்கொள்கிறார்கள். நண்பர்களாக பேசுறாங்க. நண்பர்கள் 2 பேர் பேசும்போது அங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு நண்பர் சொல்றதை இன்னொரு நண்பர் கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஏய், நீ என் நண்பன் தான்டா, எனக்கு தெரியும் நீ எப்பேற்பட்ட ஆள்னு. ஏய், நீ சொல்லி நான் கேட்கணுமாடா. இப்படிதான் அந்த ஒரு சம்பாஷணை இருக்கும். டே போதும் போதும், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ எல்லாம் உபதேசம் பண்ணாத அப்படின்னு தான் நண்பருக்குள்ள பேச்சு. அப்ப அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, நான் ஏன் இந்த யுத்தம் செய்யணும்? கிருஷ்ணர் ஏன் என்னை கட்டாயப்படுத்துறார்? இந்த குருக்ஷேத்திரத்துல என்னை கூட்டிட்டு இந்த மகாபாரதங்கிற பிரம்மாண்டமான ஒரு யுத்தம், குருக்ஷேத்திரத்துல என்னை அழைச்சிட்டு பிரம்மாண்டமான ஒரு யுத்தத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. குறிப்பா ஒரு கிருஷ்ண பக்தருக்கு சண்டை போறதுல விருப்பம் இருக்காது. ஆனா நம்ம பாருங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு.
நம்ம வந்து பக்தர்களுடைய சண்டை போடுறோம். நம்ம வந்து பக்தர்களுடைய சண்டை போட்டுக்கிறோம். ஆனா ஒரு தூய பக்தர் வந்து யாரையும் வெறுக்க மாட்டார், யார் மேலேயும் பொறாமை கொள்ள மாட்டார். அவர் இன்ப துன்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் மான அவமானத்துக்கு அப்பாற்பட்டவர். எந்த ஒரு சூழ்நிலையும் அவரை பாதிக்காது. பாண்டவர்கள் ஐவரும் பகவானை முழுமுதற் கடவுளாக தன் இதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகவானும் அவங்க கூட நண்பனாக, உறவினனாக, தூதனாக எல்லாம் இருக்காரு. அதனால அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நம்ம ஏன் போய் திரும்பி சண்டை எல்லாம் போட்டு அனாவசியமா ராஜ்யத்தை எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு எதுக்கு? பேசாம காட்டிலே இருந்துடலாம். இந்த வாழ்க்கை கூட நல்லாதான் இருக்கு. நிறைய சாதுக்களுடைய சங்கம், வியாசதேவர், தௌமியர், நிறைய நாரதர், இந்த மாதிரி நல்ல சாதுக்களுடைய சங்கம் கிடைக்குது. ஒரு எளிமையா ஒரு குடிசையில தங்கிக்கிறோம், பிரசாதம் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல அந்த பரமபுருஷோத்தமனான பரந்தாமன் பகவான் கிருஷ்ணரே நம்ம கூட வந்து தங்கிக்கிறார். அடிக்கடி துவாரகையிலிருந்து ஓடி வந்துடுறார். துவாரகையில இருக்கிறது இல்ல, பாண்டவர் எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறார். வேற என்ன வேணும் நமக்கு? கிருஷ்ண பக்திங்கிற செல்வம் கிடைச்சதுக்கு அப்புறம் ராஜ்யம் என்ன, பேர் என்ன, புகழ் என்ன? பாண்டவர்களுக்கு அதுல துளி கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ராஜ்யத்தை திரும்ப மீட்கணும், ராஜ்யத்தை ஆளணும், பேர் வேணும், புகழ் வேணும், ஒண்ணுமே இல்லை. அதனால அர்ஜுனன் நினைக்கிறாரு, எனக்கு கிருஷ்ண பக்தி இருக்கு, இதுவே போதுமே, நான் ஏன் போய் சண்டை போட்டு இதெல்லாம் வாங்கணும்? அப்போ கிருஷ்ண உணர்வு இருக்கிறதுனால, நான் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறதுனால எனக்கு இந்த வாழ்க்கையை ரொம்ப பிடிச்சிருக்கு. எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. இதுதான் பிரபுபாதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். அந்த காட்டுல வாழ்றது சாத்விகமான ஒரு வாழ்க்கை. நிறைய சாதுக்களுடைய சங்கம், அவங்க கிட்ட இருந்து பகவத்கீதை பாகவதம் கேட்கறது. சாரி, அப்ப பகவத்கீதையில பாகவதம் கேட்கறது. சாதுக்கள்கிட்ட இருந்து பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்பது மாதிரிலாம் பெரும் பாக்கியம். அதனால இதையே பெரும் பாக்கியமாக எடுத்துக்கொண்டார் அர்ஜுனன். அதனால இந்த யுத்தம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் அர்ஜுனுடைய திட்டம். அர்ஜுனுடைய திட்டம் என்னன்னா, நான் ஏன் போய் சண்டை போடணும்? நானே ஒரு கிருஷ்ண பக்தரா இருக்கேன், நான் ஏன் வம்புக்கு போகணும்? நமக்கு ஏண்டா வம்பு? ஒண்ணும் வேண்டாம். எந்த வம்பு தும்புக்கு நம்ம போக வேண்டாம். ஒரு சண்டை நமக்கு வேண்டாம். பேசாம இந்த காட்டிலேயே நிம்மதியா இருந்துக்கலாம். அந்த கௌரவர்களே ராஜ்யத்தை வச்சுக்கிட்டோம், துரியோதனே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டார் அர்ஜுனன். அந்த கிருஷ்ண பக்தனா இருக்கிறதுனால அவருக்கு இயல்பாவே அவருக்கு இரக்கம் இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு கிருஷ்ண பக்தர்கிட்ட, அர்ஜுனனை போல, பாண்டவர்களை போல உள்ள பக்தர்கள் கிட்ட பகவான் கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் எல்லாம் இருக்குமோ அது அந்த பக்தன் கிட்டே இருக்கும். எல்லோரையும் சமநோக்கில் காண்பது, மன்னிக்கும் தன்மை, கருணை, இரக்கம், விட்டு கொடுப்பது, சகித்துக் கொள்வது, இந்த மாதிரி தெய்வீகமான குணங்கள், பொறுத்து கொள்வது, இதெல்லாம் பாண்டவர்கள்கிட்டே இருக்கு. அதனால என்ன அர்ஜுனன் முடிவு பண்ணார்? முதல்ல இந்த யுத்தம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். இதுதான் அவருடைய திட்டம். ஆனா பகவானுடைய திட்டம் என்னன்னு அவருக்கு புரியல. பகவானுடைய திட்டம் என்னன்னு அவருக்கு புரியல. ஏன் புரியல? அர்ஜுனன் தன்னுடைய திட்டமே சிறந்தது என்று நினைத்துக் கொண்டார். நான் வந்து சண்டையெல்லாம் போட வேண்டாம், ஒரு சாதுவாவே இருந்துடலாம், சாதுவா அமைதியா இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா கிருஷ்ணர் இதை விரும்புறாரா அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு தெரியல. இதுதான் அறியாமை. பகவான் என்ன விரும்புகிறார், அவர் எப்படி நான் திருப்தி செய்வது? ஏன்னா மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவானை திருப்தி செய்வதுதான், பகவானை அடைவதுதான். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது, அவரை திருப்தி செய்வது, அவருக்கு சேவை செய்வது. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும். இப்ப அர்ஜுனன் என்ன நினைச்சுக்கிட்டாரு? கிருஷ்ணர் போய் ஏன் என்ன சண்டை போட சொல்றாரு? ஏன் அவர் போய் அவர் மாமா கூட சண்டை போடுவாரா? அவர் போய் அவர் தாத்தா கூட சண்டை போடுவாரா? என்னை மட்டும் என் மாமா கூட தாத்தா கூட எல்லாம் சண்டை போட சொல்றாரு.
அவர் போய் அவர் குரு கூட சண்டை போடுவாரா? சாந்திபனி முனிவர் கூட கிருஷ்ணர் போய் அர்ஜுனன் கேட்கிறார், நீங்க போய் உங்க குரு சாந்திபனி முனியோட சண்டை போடுவீங்களா? என்ன மட்டும் ஏன் துரோணர் கூட சண்டை போட சொல்றீங்க? அந்த மாதிரி வாதம் செய்கிறார். அப்புறம் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, சண்டை போட வேண்டாம், இந்த ராஜ்யம் கிடைச்ச என்ன, கிம்னோ ராஜேன கோவிந்தா, இந்த ராஜ்யம் கிடைச்ச என்ன பிரயோஜனம் கோவிந்தா? எனக்கு கூட அனுபவிக்கிறது யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் இறந்து போயிடுவாங்க. அப்படி கிருஷ்ணா, நீங்க சொல்ற மாதிரி இந்த யுத்தம் நடந்ததுன்னா, நான் இந்த யுத்தத்துல நான் எல்லாரையும் கொண்டுட்டேன். பீஷ்மர், துரோணர், கிருப்பாச்சாரியா, அஸ்வத்தாமா, துரியோதனா, துச்சாதனா, என்னுடைய 100 சகோதரர்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டேன். அப்புறம் மீதி யார் இருப்பா? யாருக்காக நான் ராஜ்யம் எடுத்துக்கணும்? என் கூட சந்தோஷமா அந்த ராஜ்யத்தை பகிர்ந்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே. அதனால கிம்னோ ராஜேன கோவிந்தா, ராஜ்யம் கிடைச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப எல்லாம் வாதம் செஞ்சார். என்னுடைய ஜனங்க ஒரு 5 காரணம் சொல்லி, முதல் அத்தியாயத்துல ஒரு 5 காரணத்தை சொல்லி இந்த யுத்தம் நான் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னுடைய குல நாசமாயிடும், அப்புறம் என் சந்தோஷம் போயிடும், என்னுடைய ஜனங்களை நான் கொல்ல வேண்டியதா இருக்கு, எனக்கு பாவமே வந்து சேரும், அப்புறம் அவங்க மேல உள்ள இறக்கம். 5 காரணங்களை சொல்லி மறுக்கின்றார். ஆனாலும் அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த யுத்தம் செய்யறதா வேண்டாம ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நம்ம கிருஷ்ணட்டே கேட்டுடலாம். ரொம்ப புத்திசாலி அர்ஜுனன். நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டு, சரி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நாம் பாட்டுக்கு நாம் எடுக்கிற முடிவை, நாம் என்ன முடிவு எடுக்கின்றோமோ அது சரி என்று நிரூபிப்போம். நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான். ஆனா ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. நாம எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் மூத்த பக்தர்கள், தீக்ஷா குரு அவர்களை கலந்து ஆலோசிக்கணும். வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு சொன்னா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையை நான் கிருஷ்ணருக்கா அர்ப்பணிக்க போறேன், இல்ல நான் வந்து கிருஷ்ணருக்கா ஒரு கோயில் கட்ட போறேன், இல்ல நான் ஒரு பெரிய வியாபாரம் போறேன், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை வந்து ஆன்மீக குருமார்கள், மூத்த பக்தர்கள், தீக்ஷா குரு இவர்களை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். நமக்கு மேல எப்பவுமே ஒரு அத்தாரிட்டி இருக்கணும், ஒரு அதிகாரி, உயர் அதிகாரி. அது நமக்கு பாதுகாப்பு. பகவத்கீதையில நாம் கற்றுக்கொள்ற முதல் பாடமே இதுதான். பகவத்கீதையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு உயர் அதிகாரி இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, கௌரவர்களுக்குன்னு உயர் அதிகாரியே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி யாரா இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம், கமெண்ட்ல போடலாம், சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம். துரியோதனுக்கு ஒரு அத்தாரிட்டி இருந்தாரு, கர்ணனுக்கு ஒரு அத்தாரிட்டி இருந்தாரு. இவங்க 2 பேரும் அந்த அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணாங்க, குரு சொன்னதை கேட்டாங்க. துரியோதனன் அவர் குரு சொன்னதை கேட்டாரு. இல்லையே, அவங்க பீஷ்மாவை அத்தாரிட்டியை ஏத்துக்கவே இல்லையே. அப்படின்னா பீஷ்மா சொல்லி இந்த யுத்தம் வேண்டாம்னு சொல்லி விட்டுருக்கணுமே, கை விட்டுருக்கணுமே. பீஷ்மா கரெக்ட், பீஷ்மா இருக்கார் அங்க. பீஷ்மர் இருக்கார், துரோணாச்சாரியர் இருக்கார், துரியோதனுடைய குரு வந்து கதாயுத குரு பலராமர், கர்ணனுடைய குரு வந்து பரசுராமர். ஆனா ஏமாத்தி வித்த கத்துக்கிட்டாரு, குருவால சபிக்கப்பட்டாரு. சோ துரியோதனுக்கும் கர்ணனுக்கும் சரியான அத்தாரிட்டி கிடையாது. அவங்க மனம் போன போக்குல முடிவு எடுத்தாங்க. அதான் இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுது. துரியோதனன் மட்டும் விதுரர் சொல்றதையோ பாருங்க, துரியோதனுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருந்திருக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். விதுரர், வியாசர், பீஷ்மர், துரோணர், கிருஷ்ணர், 5 பேர். கிருஷ்ணரும் வந்து சொல்றாரு, துரியோதனா இந்த யுத்தத்தை கைவிட்டுரு வேண்டாம். பீஷ்மரும் சொல்றார், விதுரரும் சொல்றார், வியாசரும் சொல்றார், தோமியர் எல்லாம் சொல்றார். அப்போ துரியோதனன் இவங்க யாருமே அத்தாரிட்டி ஏற்று, ஏன்னா அவன் தன் மனதை ஏற்றுக்கொண்டான். என் மனதில் நான் முடிவு செய்து விட்டேன், நான் தான் அடுத்த அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தி, இந்த அஸ்தினாபுரம் அரியாசனம் எனக்கே சொந்தம், நான் தான் உட்காரும். அந்த பொய்யகங்காரம், பிடிவாதம், வீண் அகந்தை, ஆணவம். அதனால வாழ்நாள்ல துரியோதனன் யாரையுமே அத்தாரிட்டியா ஏத்துக்கவே இல்லை. அவருக்கு அத்தாரிட்டி கிடையாது. அத்தாரிட்டி இருந்தாங்க, அவர் ஏற்கல. கர்ணனும் அப்படிதான். ஆனா இந்த பக்கம் பாருங்க, பாண்டவருக்கு எவ்வளவு அத்தாரிட்டி இருக்கு.
ஒரு பக்கம் விதுரர் வந்து உபதேசிக்கிறார், அதை கேட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வியாசர் சொல்றது கேட்டுக்கிறாங்க, நாரதர் சொல்றது கேட்டுக்கிறாங்க, பகவான் கிருஷ்ணர் சொல்றதை கேட்டுக்கிறாங்க. எவ்வளவு அத்தாரிட்டி, எவ்வளவு பணிவு. அதனால இப்ப அர்ஜுனன் என்ன முடிவு பண்ணாரு, எனக்கு என்னமோ யுத்தம் செய்ய வேண்டாம், லிசன் டு சகுனி. பாத்தீங்களா, சகுனி கிட்ட வந்து கேட்க போகல துரியோதன, சகுனியோட உதவி வேண்டி போனான். ஏன்னா துரியோதனுக்கு தெரியும் சகுனி வந்து சூழ்ச்சிக்காரன். என் பகடை வெல்லும் மருமகனே அப்படின்னு சொல்லி அவன் மனசுல வச்சு என்ன நம்பர் உருட்டி போடுறான், அந்த நம்பர் விழுகும். சகுனி கையில் இருக்கிற பகடை வந்து அவங்க அப்பாவோட எலும்புல பண்ணுது. அவங்க அப்பா இறந்து போனதுக்கு எலும்பு எடுத்து அதுல டைஸ் பண்ணி பகடை பண்ணி வச்சிருக்கான். அவன் அப்படி மந்திரம் சொல்லி அதை வந்து மனசுல நினைச்சு என்ன நம்பர், தாயம் விழு அப்படின்னா தாயம் விழும், 12 விழுனா 12 விழும். அந்த மாதிரி சூழ்ச்சிக்காரன் தான் அவன் பக்கம் இருந்தான். சகுனி வந்து அவன் உண்மையான ஒரு அத்தாரிட்டி கிடையாது. சகுனி வந்து துரியோதனை தவறாக வழிநடத்தி விட்டான், அவ்வளவுதான். ஆக்சுவலி சகுனி துரியோதனை தவறா வழிநடத்தினாங்கிறத விட துரியோதன் தான் சகுனி பக்கம் போனான். அந்த வாய்ப்பை சகுனி பயன்படுத்தி கொண்டான். சரி, அது பெரிய கதை. சரி, என்ன நடந்தது? இப்ப அர்ஜுனன் என்ன முடிவு பண்ணாரு, கிருஷ்ணர் என் முன்னாடி இருக்காரு, நான் ஏன் குழம்பிக்கிட்டு இருக்கணும்? இந்த யுத்தம் செய்யலாமா வேண்டாமா, சரியா தப்பா, நல்லதா கெட்டதா, தர்மமா, ஒரே குழப்பமா இருக்கு, தர்மமா அதர்மமா. பேசாம கிருஷ்ணரே குருவா எடுத்துக்கணும். கிருஷ்ணா, நீங்களே குருவா இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துருங்க, நீங்களே எனக்கு குருவா இருந்து சொல்லி கொடுத்துருங்க, நான் என்ன செய்யணும், எது தர்மம் எது அதர்மம் எனக்கு சொல்லி. அப்ப முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களாக பேசிக் கொண்டிருந்தார். 2ஆம் அத்தியாயம் வந்த உடனே அர்ஜுனன் சீடனாகிவிட்டார், கிருஷ்ணர் குருவாகிவிட்டார். கார்பண்யதோசோ பிரகத ஸ்வபாவஹ விச்சாமித்தாம் தர்மச்ச மூடசேதாஹ யஷ நிஷிதம் ப்ரூவிதன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன்னம். கிருஷ்ணா, என்னுடைய கருமித்தனத்தினால நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன், என்னால ஒரு முடிவு எடுக்க முடியல, தயவு செஞ்சு நீங்க எனக்கு குருவா இருங்க. இப்போ அர்ஜுனன் சரியான முடிவு எடுத்தார். குழப்பமான கட்டத்துல மனம் போன போக்குல முடிவு எடுக்காம குருவுடைய பாதங்களை சரணடைச்சார். இதுதான் முதல் பாடம் பகவத்கீதையில. நமக்கு வாழ்க்கையில் நிறைய குழப்பம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்டது, யாரு வழிபட வேண்டும், எதற்காக வழிபட வேண்டும், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் தான் என்ன, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, மறுபிறவி இருக்கா, நம்ம எங்கிருந்து வந்தோம், கடவுள் யாரு, கிருஷ்ணருடைய நிலை என்ன, தேவர்களின் நிலை என்ன, ஏன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள்னு சொல்றாங்க, பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி கேள்வி கேட்கறதா முதல் முக்கியம். அப்பதான் மனித வாழ்க்கையை தொடங்குது. அப்ப இந்த கேள்விக்கான பதில் வேணா குருகிட்ட போகணும். அதனால குழப்பங்களுக்கான தீர்வு ஆன்மீக குரு கிட்ட தான் இருக்கு. இப்ப அர்ஜுனனுக்கான தீர்வு கிருஷ்ணா கிட்ட இருக்கு. அப்ப அர்ஜுனன் சாதாரண ஜீவனை பிரதிநிதிக்கின்றார், பகவான் கிருஷ்ணர் ஆன்மீக குருவை பிரதிநிதிக்கின்றார். அர்ஜுனன் சீடனா இருக்கார், கிருஷ்ணர் குருவா இருக்கார். அப்போ 2ஆம் அத்தியாயின் ஆரம்பத்துல 2ஆம் அத்தியாயின் 7ஆம் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கிருஷ்ணரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். அது வரைக்கும் 2ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நண்பர்களா தான் பேசிட்டு. இப்ப அப்படியே சீன் தலைகீழ மாறிடுச்சு. இப்ப காட்சி எப்படி மாறிவிட்டது, அர்ஜுனன் சீடன், கிருஷ்ணர் வந்து குரு. அதனாலதான் 2ஆம் அத்தியாயத்துக்கு வந்து சாங்கிய யோகம்னு பேர். சாங்கிய யோகம் அப்படின்னு சொன்னா உடலையும் ஆன்மாவையும் பிரித்து ஆராய்வது. உடல் எத்தகையது, ஆன்மா எத்தகையது, இந்த பிரபஞ்சம்தான் என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி துவங்கியது, பிரபஞ்சம் யாரிடமிருந்து துவங்கியது, கடவுள் யார், ஏன் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், இந்த வினாக்களுக்கான கேள்வி பதில் இருக்கிறதா சாங்கிய யோகம். இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, 24 மூலக்கூறுகள் என்னென்ன, இது யார்கிட்ட வந்தது, இதையெல்லாம் ஆராய்ந்து அந்த வேரை கண்டுபிடிக்கிறது, அனைத்துக்கும் ஆதாரணமான வேரை கண்டுபிடிக்கிறது. அது முடிவு என்னது, பக்தி தொண்டுதான். அதனாலதான் சாங்கிய யோகம். 2ஆம் அத்தியாயத்துக்கு கிருஷ்ணர் வந்து சாங்கிய யோகம் பேர். அப்ப சாங்கிய யோகம் என்றால்
பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் உடலையும் ஆன்மாவையும் வேறுபடுத்தி காமிக்கிறார். ஏன்னா அர்ஜுனன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் இந்த உடல், அதனால இது என் சொந்தக்காரங்க, நான் இவங்களை கொல்ல மாட்டேன், எனக்கு பாவம் வரும், இதெல்லாம் உடல் சார்ந்த விஷயம். அப்ப முதல்ல பகவத்கீதையுடைய அடுத்த பாடம் என்னது? பகவத்கீதையின் 2ஆம் பாடம் நம்மை அறியாமிலிருந்து விடுவிக்கிறது. பகவத்கீதையின் முதல் பாடம் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் நமக்கு குழப்பம் வருதோ, எப்பெல்லாம் நமக்கு சந்தேகம் வருதோ, எப்பெல்லாம் நம்ம நிதானத்தை இழக்கிறோமோ, அப்ப நாம் மனம் போன போக்கில் முடிவெடுக்க கூடாது, மனது சொல்றதை கேட்க கூடாது, குருவை சரணடைய வேண்டும், ஆன்மீக குருவிலிருந்து கேட்க வேண்டும். ஆன்மீக குருமார்கள், சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, மூத்த பக்தர்கள், அவங்களுடைய வழிகாட்டுதல். 2ஆம் பாடம் பகவத்கீதையில நம்மை அறியாமிலிருந்து விடுவிக்கிறது. அறியாமை என்னது? நான் இந்த உடல், தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கூடியது அறியாமை. அப்போ பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அர்ஜுன் இடத்துல நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஸ்லோகத்துல ஆத்மாவின் விஞ்ஞானத்தை எடுத்து சொல்றாரு. இந்த உடல் ஆத்மா எப்படி, இதெல்லாம் நீங்க ஏற்கனவே இந்த 2ஆம் அத்தியாயத்துல படிச்சிருப்பீங்க. ரொம்ப டீட்டெயிலா அதுல போகல. இந்த உடலுக்கு ஆத்மாக்கு என்ன வித்தியாசம், உடல் எத்தைக்குது, ஆத்மா எத்தைக்குது, இதெல்லாம் ரொம்ப அழகா 2ஆம் அத்தியாயத்துல பகவான் ரொம்ப விவரமா சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை பற்றி ஞானம், அது எப்படி ஆத்மாவுடைய உண்மையான நிலை என்னன்னா பகவானுக்கு சேவை செய்வது, அதுதான் புக்தி யோகம் அல்லது பக்தி யோகம். புத்தி யோகம் அல்லது பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் ஆன்மாவின் தளத்தில் செயலாற்ற வேண்டும், கிருஷ்ணருக்காக சேவை செய்ய வேண்டும், கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டும், அதுதான் புத்தி யோகம் அல்லது பக்தி யோகம். இப்போ இந்த முதல் அத்தியாயத்துல அர்ஜுனர் ஒரு 5 கேள்வி கேட்ட 5 காரணம் சொன்னார் இல்லையா? முதல் அத்தியாயத்துல அர்ஜுனர் 5 காரணம் சொல்லி இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? அத ஒன்னொன்னா கிருஷ்ணர் பிரேக் பண்ணிட்டே வந்தார் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல. சரி அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன், சரி ஆத்மா விட்டுரு, ஆத்மா அந்த பகிர்கிட்டு விடு, நீ ஒரு சத்திரியன். ஒரு சத்திரியனுடைய கடமை என்ன செய்யணும்? பிரஜைகளை பாதுகாக்கும். பிரஜைகளுக்கு ஆபத்து வரும்போது அசுரத்தன்மை உள்ளவங்களால பிரஜைகளுக்கு ஆபத்து வரும்போது அந்த பிரஜைகளை காப்பாற்ற வேண்டியது சத்திரிய தர்மம். இதை பண்ணாதான் உனக்கு புகழ், இது பண்ணலைன்னா உனக்கு அவமானம். அர்ஜுனன் என்ன நினைச்சாரு, நான் இந்த யுத்தம் பண்ண எனக்கு அவமானம். கிருஷ்ணர் சொன்னாரு யுத்தம் பண்ணுனா உனக்கு அவமானம் இல்ல அர்ஜுனா, பண்ணலைன்னா அது அவமானம். ஏன்னா அர்ஜுன் ஒரு கோழை பாரு, அவன் சத்திரிய குடும்பத்துல பிறந்து சவால் விட்டாங்க சண்டைக்கு, அவன் பயந்து கோழைத்தனமா பயந்து ஓடிட்டான், ஒரு ஆரியன் அல்லாதவனை போல நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி உன்னை எல்லாரும் இழிவாக பேசுவார்கள், இது உனக்கு அவமானத்தையே தரும். உதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமபஸ்திதம் அநாரிய ஜூஷம் அஸ்வக்கியம் அகீர்த்திகரம். அர்ஜுனா, அர்ஜுனா, உன்னை இதயத்துல இந்த போல அழுக்குகள் எங்கிருந்து வந்தது? இது ஒருத்தருக்கு புகழை தராத அவமானத்தையே கொடுக்கும். நீ ஆரியனை போல பேசின, ஆனா பார்த்தா ஆரியன் அல்லாதவனை போல நடந்துக்கிற. இந்த ஆரியன் பிராமணன் அப்படிங்கிறதுல பிறப்பால் அல்ல. இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு பெரும்பாலும் பிறப்பு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அது முற்றிலும் தவறானது. ஆரியன் அல்லது பிராமணன் சொன்னா ஒன்னு ஆரியன், பிராமணன். பிரம்மஜானா திதி பிராமணா, நான் இந்த உடல் ஆத்மா என்பதை உணர்ந்தவனே பிராமணன். ஆரியன் சொன்னால் அதுதான். ஆரியன் சொன்னா தன் வாழ்க்கையின் குறிக்கோள் அறிந்தவன். தன் வாழ்க்கையின் குறிக்கோள் இறைவனை அடைவது, கிருஷ்ணரை அடைவது. இதனை அறிந்தால்தான் நான் இந்த உடல் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் பகவானை அடைய வேண்டும், என் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவானை அடையிறது. இதை அறிந்தவனே ஆரியன் அல்லது பிராமணன். இது தெரியாதவன் ஆரிய குலத்துல பிறந்திருந்தாலும் பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் அவன் ஆரியன் அல்லாதவன், பிராமணன் அல்லாதவன், பிரம்ம பந்து, திவிஜ பந்து அப்படின்னு அழைக்கப்படுவார். சரி, அப்போ கிருஷ்ணர் கேட்கிறாரு, நீ உனக்கு அவமானம் வரும்னு நினைக்கிற, ஆனா உனக்கு புகழ் தான் வரும், அவமானம் வராது. இது பண்ணுனாதான் புகழ், இந்த யுத்தம் செஞ்சாதான் புகழ், செய்யலைன்னா அவமானம். சரி, அடுத்தது என்னது? சரி அர்ஜுனா, கிருஷ்ணர் என்ன பண்றாரு,
நம்மை போல ஒரு சாதாரண ஜீவாத்மா மாதிரி ஒரு சூழ்நிலை அர்ஜுனன் கொண்டு வந்து வச்சுட்டார். அர்ஜுன் ஒரு தூய பக்தர் தான். ஆனா பகவான் என்ன ஒரு ஏற்பாடு செய்து விட்டார், அவருடைய லீலையில அர்ஜுனனே ஒன்றும் தெரியாத போல ஆக்கி விட்டார். இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, சரி அர்ஜுனா, இந்த யுத்தம் தர்மத்துக்காக நடக்குது. இந்த யுத்தம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கான யுத்தம். ஒரு பக்கம் பாண்டவர்கள் நீங்க, ஒரு பக்கம் கௌரவர்கள். அவங்க பூரா அதர்ம பாவிகள், நீங்க எல்லாம் தர்மத்தின்படி வாழ்ந்தவங்க. இப்ப யுத்தம் யாருக்கு? தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும். ஒருவேளை இந்த தர்ம யுத்தத்தில் நீ ஜெயித்தால் ராஜ்யம், தோத்தால் சொர்க்கம். இது எப்படி? இந்த யுத்தத்தில் ஜெயித்தால் ராஜ்யம், புகழ். ஒருவேளை நீ உடலை விட்டியா, சொர்க்கத்துக்கு போற. அதுல என்ன நஷ்டம் உனக்கு? அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கர்ம காண்டா சொல்ற. கர்ம காண்டான்னா என்னது? இந்த யுத்தம் செஞ்சா உனக்கு நன்மை, உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நீண்ட நாள் இந்த பூமி நீ ஆழலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு ஒருத்தர் புதுசா வராங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்க கிருஷ்ணர்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்வாரு அப்படிலாம் சொல்றோம். ஆனா நமக்கு தெரியும் அவங்க கர்மா படிதான் எல்லாம் கிடைக்க போகுது. ஆனா ஆரம்பத்துல உன் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் கிடைக்கணும் கோயிலுக்கு ஒருத்தர் நம்ம முதல்ல முதல்ல ஒருத்தர் சந்திச்சு, நாங்க வந்து ஹரே கிருஷ்ணால இருக்கோம், கேஎல்ல வந்து டெம்பிள் கோயில் இருக்கு, இஸ்கான் வந்து கேஎல்ல கோயில் இருக்கு, நீங்க கோயிலுக்கு வாங்க, உங்க தலையெழுத்து என்னவோ அது கிடைக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா வருவாங்களா? அவங்க வரமாட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம்? வாங்க, அங்க புதுசா ராதாகிருஷ்ணன் விக்கிரக பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க, நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, பகவான் உங்களை ஆசீர்வதிப்பாரு, அங்க பக்தர் சங்கம்லாம் இருக்கு, புத்தகம் இருக்கு, நாமஜெபம் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி கூப்பிடுறோம். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு பாருங்க, ஆரம்பத்துல அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கர்ம காண்ட கொடுக்குற மாதிரி கூப்பிடுறாரு. இது பண்ணா அவனுக்கு இது புகழ்லாம் கிடைக்கும், ராஜ்யம் கிடைக்கும், பேரு கிடைக்கும்லாம். ஒருவேளை அர்ஜுனனுக்கு அது வேண்டாமா? அடுத்து என்ன சொல்றாரு? சரி அந்த யோகமா பண்ணிடு, அதான் இந்த அத்தியாயம், கர்ம யோகம் பண்ணு. அந்த நீ செயல்ல வந்து இதுக்கு முன்னாடி இப்போ அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, 2ஆம் அத்தியாயத்திலே கொஞ்சம் கிருஷ்ணர் ஒரு குழப்பி விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அர்ஜுனனுக்கு இப்போ ஒரு குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்னா, 2 விஷயம் கிருஷ்ணர் சொல்றாரு. ஒண்ணு, இந்த ராஜ்யம் கிடைச்சா அவனுக்கு பேரு புகழ்லாம் கிடைக்குங்கிறாரு. இன்னொரு பக்கம் நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படிங்கிறாரு. கடமை செய், பலனை எதிர்பார்க்காத, கர்மண்யேவாதிகாரஸ்து மாபலேஷு கதாசனா, செயல் பண்றதுக்கு மட்டும்தான் அவனுக்கு அனுமதி இருக்கு, உரிமை கொண்டாடாத. இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நான் என்ன பண்றது? நான் வந்து செயலை பண்றதா, இல்ல செயலை விட்டுடுறதா? நான் வந்து பேசாம பக்தி பண்றதா, இல்ல துறவரம் போறதா? ஒரே கிருஷ்ணர் என்னதான் சொல்ல வராரு? சரி திரும்ப ஒருக்கா கேட்கலாம், என்னதான் சொல்ல வர்றாரு இப்போ? முதல்ல இந்த யுத்தம் செய்யணும்னாரு, அதுக்கப்புறம் இந்த யுத்தத்தை வந்து செய்ய பலனை எதிர்பார்க்காதங்கிறாரு, அதுக்கப்புறம் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு சொல்றாரு, அப்புறம் இந்த யுத்தம் செஞ்சா அவனுக்கு புகழ் கிடைக்குங்கிறாரு, அதுக்கப்புறம் இந்த யுத்தம் பண்ணா நீ வந்து மேல ஒருவேளை இந்த யுத்தத்துல நீ இறந்து போயிட்டா மேல உலகத்துக்கு போலான்னு சொல்றாரு, இல்ல ராஜ்யம் நீ ஜெயிச்சா ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்றாரு, அதே சமயம் இந்த உடல் எல்லாம் ஆத்மா பக்தி யோகத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? திரும்ப ஒருக்க கூட கேட்டுருவோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பேசணும், இப்போ கிளாஸ் நடக்குது, இந்த கிளாஸ்ல நான் சில விஷயங்களை சொல்லிட்டேன், உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா, சந்தேகம் இருக்கா, இருந்தா நீங்க சந்தேகம் இருந்தா கேட்கலாம் அப்படின்னு உடனே 2-3 பேர் கை தூக்குவாங்க, பிரபு எனக்கு இது புரியல, இது சொன்னீங்க புரியல, இது சொன்னீங்க புரியல. அப்ப நம்ம திரும்ப கூட விளக்குறோம். அதே போலதான் இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு, கேட்க நல்லாதான் இருந்தது, ஆனா 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, இந்த மாதிரி செயலை திறந்துருங்கிறாரு, இன்னொரு பக்கம் செயல் பண்ணுங்கிறாரு. இப்ப நான் என்ன செய்யறது? செயலை துறப்பதா, செயல் பண்றதா? எது சரி? இதுல ஒரே குழப்பமா இருக்கே. திரும்பி கூட கேட்டுருவோம், ஏன்னா குழப்பத்தை வச்சுக்கூடாது. சந்தேகம் எனக்கும் ரொம்ப ஆபத்தானது. சந்தேகம் கொள்ளவே கூடாது. சம்சயாத்மா வினஷதி, சந்தேகப்படும் ஆன்மா அழிந்து விடுவான். எப்ப சந்தேகம் வந்தாலும் அதை கிளியர் பண்ணிடணும். இது ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, பௌதியத்திலே அப்படிதான். கணவனுக்கு மனைவி மேல கணவனுக்கு மனைவி மேல சந்தேகம், மனைவிக்கு கணவன் மேல சந்தேகம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல சந்தேகம், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல சந்தேகம், 2 நண்பர்களுக்குள்ள சந்தேகம், அப்படின்னா அங்க பரஸ்பரம் இருக்காது. இவன்கிட்ட இருக்க டவுட்டா இருக்கே, இவன் உண்மையா நண்பன் தானா, இவன் மேல இருக்க ஒரு சந்தேகமா இருக்கே, இவன் உண்மையா நண்பனா இருப்பானா? அப்ப நம்ம மனசை வெளிப்படுத்த மாட்டோம். என் மனைவி என்கிட்ட உண்மையா இருக்காளா,
அப்ப சந்தேகம் இருந்துன்னா மனத்தை வெளிப்படுத்த மாட்டோம். என் அம்மா என்கிட்ட அன்பா இருக்காளா, அவர்கிட்ட சொல்லலாமா? அப்ப அந்த சந்தேகம்னு அங்க வந்துச்சுன்னா நம்ம உண்மையாகவே நம்ம மனதை வெளிப்படுத்த மாட்டோம். அதனால சந்தேகத்தை கட் பண்ணிடணும். எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ அப்ப அந்த சந்தேகத்தை கிள்ளி எரிஞ்சிடணும். சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆன்மீக பாதை, குறிப்பா ஆன்மீக பாதையில சந்தேகம் கூடவே கூடாது. என்ன சந்தேகம் வந்தாலும் அப்பயே கேட்டு தீர்த்தரணும். அதனால இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். ஓ ஜனார்தனரே, கேசவரே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்ததென்றால், பலநோக்கு செயல்களை விட கர்ம காண்டம் அதை விட ஞானம் சிறந்ததுன்னா கோரமான இந்த போரை தாங்கள் என்னை பலவந்தமா ஈடுபடுத்துவது ஏன்? பலநோக்கு செயல்ங்கிறது கர்ம காண்டம். எனக்கு இந்த யுத்தம் செஞ்சா இந்த பலன் கிடைக்கும், இந்த யாகம் செஞ்சா இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை பண்ண இந்த பலன் கிடைக்கும். இதை காட்டிலும் உயர்ந்தது ஞானம். ஞானம் என்னது? இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் அழிவற்றவன். அப்ப செயலை விட ஞானம் சிறந்ததுன்னா அப்ப என்னையே யுத்தம் பண்ண சொல்றீங்க? திரும்பி கேட்கிறாரு. அப்போ இந்த அத்தியாயம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா கிருஷ்ணர் திரும்பி பேசுறாரு. இந்த அத்தியாயத்துல இது ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். இந்த அத்தியாயத்தோட ஒரு கண்ணோட்டம். மொத்தம் 43 ஸ்லோகம் இருக்கு இந்த அத்தியாயத்துல. 3ஆம் அத்தியாயத்துல 43 ஸ்லோகம். முதல் 2 ஸ்லோகத்துல செயலை துறப்பதனுடைய நோக்கம் என்னன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன் ஒருத்தர் செயலை துறக்கணும்? முதல் 2 ஸ்லோகத்துல. அப்புறம் 3ஆம் ஸ்லோகத்துல இருந்து 9ஆம் ஸ்லோகம் வரைக்கும் எப்படி ஒருவர் செயலை யோகமாக அல்லது நிஷ்காம கர்ம யோகம் அல்லது பற்றில்லாமல் செய்வது. ஒருத்தர் செய்யக்கூடிய செயலை, ஒருத்தர் பண்ணக்கூடிய அந்த யாகத்தை செயலை எப்படி யோகமா பண்றது அல்லது எப்படி பற்றில்லாமல் பண்றது. சுருக்கமா சொல்ல போனா எப்படி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது. 3லிருந்து 9 வரைக்கும் அது. 10லிருந்து 16 வரைக்கும் கர்ம காண்டத்திலிருந்து கர்ம யோகம். கர்ம காண்டத்தை செய்வதை விட கர்ம யோகம் செய்யறது உயர்ந்ததுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 17ஆம் ஸ்லோகத்திலிருந்து 35ஆம் ஸ்லோகம் வரைக்கும் நிஷ்காம கர்ம யோகம் அல்லது பற்றில்லாமல் செயலாற்றக்கூடிய செயலுக்கு உதாரணத்தை கொடுக்கிறார் கிருஷ்ணர். 36ஆம் பதத்திலிருந்து 43ஆம் பதம் வரைக்கும் காமத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் ஒருத்தர் விலகி இருக்க வேண்டும் எச்சரிக்கிறார். காமம் கோபம் இவன் தான் எதிரி, இந்த எதிரிகிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்ப மொத்தம் 43 ஸ்லோகம். முதல் 2 ஸ்லோகத்துல கர்மத்தை எப்படி செயலை எப்படி பற்றில்லாம செய்யறது, கர்மத்தை எப்படி துறக்கிறதுன்னு சொல்றாரு. செயலை துறப்பது. 3லிருந்து 9 வரைக்கும் பற்றில்லாமல் செயலாற்றுவதை பத்தி சொல்லித்தரார். கர்மத்தை எப்படி யோகமா செய்யணும். 10லிருந்து 16 வரைக்கும் கர்ம காண்டத்திலிருந்து கர்ம யோகத்தை சொல்லி கொடுக்கிறார். 17லிருந்து 35 வரைக்கும் அந்த பற்றில்லாமல் செயலாற்றுவதற்கு சிறந்த உதாரணங்களை கொடுக்கிறார். 36லிருந்து 43 வரைக்கும் காமத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் ஒரு ஆன்மீகவாதி எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். சரி, இப்போ அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்னன்னா, கிருஷ்ணா நீங்க செயலை துறன்னு சொல்றீங்க, அதே சமயம் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றணும்னு சொல்றீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பம் இல்ல, கிருஷ்ணர் திரும்ப விவரமா சொல்றாரு. என்னன்னா, செயலை துறக்க வேண்டும் என்றால் செயலுள்ள பற்றுதலை துறப்பது. இப்ப யுத்தம் செய்யலாம், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் யுத்தம் செய்ய சொல்றார். அப்ப ஏன் ஆத்மா பத்தி எவ்வளவு நேரம் பேசினாரு அப்படின்னு கேள்வி கேட்டா, ஆன்மா கிருஷ்ணருக்காக செயல் செய்ய வேண்டும் என்று பொருள். ஆன்மாவுடைய சொரூபம் என்னது? சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஜீவேரே சொரூபோய், ஜீவனுடைய சொரூபம் ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவின் உண்மையான சொரூபம் பகவானுக்கு சேவை செய்வது. அப்போ அந்த யுத்தம் தர்மமா அதர்மமா இதெல்லாம் பார்க்க கூடாது. கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். கிருஷ்ணர் என்ன சொன்னா தர்மம். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொன்னா தர்மம். பீமா இருக்கார் இல்லையா, பீமனுக்கு பகவான் மேல அவ்வளவு நம்பிக்கை உண்டு, பக்தி உண்டு. பகவான் என்ன சொன்னா பீமன் உடனே செஞ்சிருவார், கேள்வியே கேட்க மாட்டார். இது சரியா தப்பா, செய்யலாமா வேண்டாமா, கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான்.
ஒரு முறை யுத்தத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, பீமா அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லு அப்படின்னு. ஆனா அஸ்வத்தாமன் உயிரோட தான் இருக்கிறார். அஸ்வத்தாமன் உயிரோட தான் இருக்கிறாரு. முதல்ல கிருஷ்ணர் யுதிஷ்ட மகாராஜ் சொன்னார், யுதிஷ்டிரா அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொல்லு. யுதிஷ்டர் சொன்னாரு, கிருஷ்ணா அஸ்வத்தாமன் தான் உயிரோடு இருக்கிறாரு, நான் எப்படி பொய் சொல்றது, நான் தர்மன் இல்லையா, நான் பொய் சொல்ல மாட்டேன். யுதிஷ்ட மகாராஜுக்கு புரியல கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ தர்மம். அன்று வரை தரையில் படாத யுதிஷ்டர் ரதம் தரையில் விழுந்தது. யுதிஷ்ட மகாராஜ் ரதம் வந்து தரையிலே படாது, தரையிலிருந்து 3 அடி மேலதான். யுதிஷ்ட மகாராஜ் யோசிக்கிறார், நான் எப்படி பொய் சொல்றது. ஆனா பீமன் சற்றும் யோசிக்கல, கிருஷ்ணர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். அஸ்வத்தாமன் இறந்து விட்டார். கொக்கரிக்கிறார் பீமன் அந்த யுத்த பூமியில. அஸ்வத்தாமன் இறந்தான், அஸ்வத்தாமன் ஒளிந்தான், அஸ்வத்தாமன் இறந்தான். துரோணாச்சாரிக்கு நம்பவே முடியல. ஏன்னா துரோணாச்சாரியருக்கு வந்து தன் பையன் மேல அவ்வளவு பற்று, பாசம். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்டால் துரோணரால உயிர் வாழ முடியாது, உடலை விட்டுருவார். தன் மகன் தான் அவருக்கு உயிர், ஆன்மா எல்லாம். துரோணருக்கு அவ்வளவு அட்டாச்மெண்ட். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்ங்கிற செய்தி கேட்டாலே துரோணர் தன் உடலை விட்டுருவார். இப்ப பீமன் சொல்றாரு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். துரோணருக்கு நம்பிக்கையே வரல. துரோணர் யுதிஷ்டரை பார்த்து கேட்கிறார், யுதிஷ்டரா நீ சொல்லு, அஸ்வத்தாமன் இறந்தானா, நீ சொன்னா நான் நம்புறேன். என்னடா தர்ம சங்கடமா நிலைமை, கிருஷ்ணரும் சொல்லுங்கிறாரு, இவர் வந்து யார கேள்வி கேட்கிறாரு, நான் எப்படி இல்ல உண்மையை சொல்றதா பொய்ய சொல்றதா. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அந்த யுத்த பூமியில அஸ்வத்தாமன் ஒரு யானை இருந்து, அஸ்வத்தாமன் ஒரு யானை, அந்த யானையை கொன்று விடுன்னு பீமன்ட்ட சொன்னார். உடனே அந்த யானையோட நெத்தில ஓடி அட்டி அடிச்சார் பீமன். அந்த யானை தலை 2ஆ பிறந்து விளிரிட்டு அந்த யானை உடலை விட்டு. இப்ப நீ சொல்லி யுதிஷ்ட அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். ஏன்னா அஸ்வத்தாமன் ஒரு யானை இறந்திருக்கு. இப்போ இந்த அஸ்வத்தாமன் யானை இறந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு யாரு, யுதிஷ்ட மகாராஜா, அஸ்வத்தாமன் யானைங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு அஸ்வத்தாமன் யானை இறந்தது. அது யானைங்கிற வார்த்தை ஒரு காதுல விழாத மாதிரி சொல்லிட்டேன். இப்போ இது அதுக்கப்புறம் தான் துரோணர் வந்து தன் ஆயுதங்களை கீழே போட்டு உடலை விட தயாரான. இப்ப யுதிஷ்டருடைய சரணாகதிக்கும் பீமனுடைய சரணாகதிக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. யுதிஷ்டர மகாராஜா தயங்கினாரு இந்த அஸ்வத்தாமன் இறந்தான்னு சொல்றதுக்கு. பீமா உடனே பீமனுடைய சரணாகதிக்கும் யுதிஷ்டருடைய ரெண்டு பேருமே பக்தர் தான், ஆனா 2 பேருடைய சரணாகதியுடைய வேரியேஷன் பாருங்க. பீமா வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் அவரு 100%, 100% மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. என்ன நடந்தது, இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு குழப்பம் ஆயிடுச்சு, எது தர்மம். கிருஷ்ணர் சொல்றாரு, அப்புறம் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு எது தர்மம்னு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, தர்மம் தான். அதனால செயலை துறப்பதை காட்டிலும் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது சிறந்ததுங்கிறார் கிருஷ்ணர். அதான் நிஷ்காம கர்ம யோகா. நிஷ்காம கர்மானா கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது. இந்த யுத்தம் சரியா தப்பா, இதோட விளைவு என்ன ஆகும், எதை பத்தி யோசிக்க கூடாது. மகாபாரத யுத்தம் கிருஷ்ணருடைய ஏற்பாடு, கிருஷ்ணர் விரும்பினார், நான் செஞ்ச அவ்வளவுதான். அதுல வர நன்மை தீன்மையில எனக்கு கிடையாது. அப்போ யார் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுகின்றாரோ அவருக்கு பாவ புண்ணியம் கிடையாது. பகவத்கீதையின் 1வது பாடம் வந்து ஒரு உண்மையான குருவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அப்பதான் குழப்பம் நீங்கும். பகவத்கீதை 2ஆம் பாடம் நம்ம அறியாமல் விடுபடணும், அந்த உடல் எல்லாம் ஆத்மா. பகவத்கீதையின் 3வது பாடம் கர்மா. என்னது கர்மா, அகர்மா. 3 கர்மா, கர்மா, அகர்மா, விகர்மா. பின்னாடி விவரமா படிப்போம். கர்மா அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்கள் சொன்ன செயல்களை பண்றது. விகர்மானா சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறது. ஆகர்மானா கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறது அல்லது பற்று இல்லாமல் செயலாற்றுறது. அப்போ பகவத்கீதையின் 3வது பாடம் என்னன்னா, யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்காக செயலாற்றுகின்றாரோ, கிருஷ்ணருக்காக வேலை செய்கிறாரோ, அவரு அந்த வேலை அல்லது செயலுடைய நல்ல தீய விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. இப்போ கர்ம காண்டம்னா என்னது,
கர்ம காண்டம்னா புண்ணியம் செய்யறது. இப்போ வந்து ஒருத்தர் பசின்னு வந்தாரு, சாப்பாடு கொடுத்து. சிலர் அன்னதானம் பண்றாங்க, ரத்த தானம் பண்றாங்க, அப்புறம் இடம் தானம் பண்றாங்க, மருத்துவ தானம் பண்றாங்க, மருத்துவமனை கட்டுறாங்க. இது மாதிரி நிறைய சேவை பண்றாங்க. சமுதாய சேவை, சமூக பணி, நல்ல விஷயம் தான், புண்ணிய காரியம். ஆனா இந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த ஆன்மா திரும்பி பிறவி எடுக்கணும். நான் ஒரு வந்து என்னுடைய வாழ்நாள்ல நான் 1,00,000 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணேன், நான் ஒரு 10,000 பேருக்கு இடம் வாங்கி கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்தேன், சத்திரம் கட்டி கொடுத்தேன், ஆசிரமம் வச்சு கொடுத்தேன், நான் ஒரு 1000 பேருக்கு வந்து மருத்துவமனையில வசதியை ஏற்படுத்தி கொடுத்தேன். இல்ல நல்ல விஷயம், தப்பே இல்லை, நல்ல விஷயம். ஆனா இந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அவர் திரும்ப வரணும். ஆனா யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறாரோ, நான் வந்து இன்னைக்கு 1000 பேருக்கு கிருஷ்ணனுடைய பிரசாதத்தை விநியோகம் செய்தேன், அன்னதானம் செய்தேங்கிறது வேற, கிருஷ்ணரின் பிரசாதத்தை விநியோகம் செய்தேன். அப்போ கிருஷ்ண பிரசாதம், கிருஷ்ணருடைய கருணை, அதுல பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அது கிருஷ்ணருடைய பிரசாதத்தை கொடுத்தேன். அதனால என்ன ஆகுது, அவருக்கு செயல் வினையே கிடையாது. நான் வந்து ஒரு 100 பேருக்கு பகவத்கீதை வாங்கி கொடுத்தேன், அதுல புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது. நான் வந்து ஒரு கோயில் கட்டுறதுக்கு உதவி செஞ்சேன், அதுல பாவம் கிடையாது, புண்ணியம், எல்லாமே கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது. அதனாலதான் கர்ம காண்டத்தை விட கர்மயோகம் உயர்ந்தது. ஏன் கர்மயோகம் உயர்ந்ததுன்னா, அந்த கர்மத்தை யோகமாக செய்து கிருஷ்ணரோடு இணைத்து விடுவது, அந்த செயலில் பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி வரும், என்ன சாமி சொல்றீங்க, செயல்ல பலனை எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? இப்ப இங்க நிறைய கிரகஸ்தர்கள் இருக்காங்க, 100 பேருக்கு மேல இருக்காங்க. சிலர் ஆபீஸ்க்கெல்லாம் வேலைக்கு போறாங்க. சார் நான் வந்து பகவத்கீதை படிக்கிறேன் சார், எனக்கு சம்பளமே வேண்டாம் சார், நான் எந்த பலனையும் எதிர்பார்க்கல, வேலைக்கு வந்து சேவை பண்ணணும் வந்தேன், அப்படி சொல்லுவோமா? யாராவது சம்பளம் இல்லாம வேலை பார்ப்போமா? சரி, நம்ம முதலாளி சொல்லிட்டாரு, ஏப்பா நீ தான் கிருஷ்ண பக்தராச்ச, உனக்கு எதுக்குப்பா சம்பளம், நீ இந்த வேலையோட பலனை எதிர்பார்க்காது, உங்க கடவுள் சொல்லியிருக்காருல பகவத்கீதையில, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. அப்படி சொன்னா நம்ம வேலைக்கு போவோமாங்க? ஓ, என் பாஸ் வந்து சொன்னாரு, நீ பகவத்கீதை படிச்சிருக்க, நீ கடமையை செய், உன் பலனை எதிர்பார்க்காத, அப்ப அதுக்கு வேலைக்கு போவோம்? அப்ப அப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நான் வேலைக்கு சென்றேன், நான் கிருஷ்ணருக்காக உழைத்தேன், நான் கிருஷ்ணருக்காக உழைத்தேன், 50,000 ரூபாய் சம்பாதித்தேன். இந்தியால வந்து 50,000 ரூபாய் அப்படின்னா அங்க மலேசியால உள்ள ரிங்கேட் வரும், தெரியல, ஞாபகம் இல்ல. சரி, எவ்வளோ வச்சுக்கோ, ஒரு 5,000 ரிங்கேட் வச்சுக்கோமே. ஒரு 5,000 ரிங்கேட் இல்ல, 10,000 ரிங்கேட் சம்பளம் வந்தது, 20,000 ரிங்கேட் சம்பளம் வந்தது. அப்ப என்ன பண்ணலாம்? அதை முதல் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கிருஷ்ணா, இந்த உடல் நீங்க கொடுத்தது, இந்த புத்தி நீங்க கொடுத்தது, உழைக்கும் சக்தி நீங்க கொடுத்தது, இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் நீங்க கொடுத்தது, எல்லாமே உங்களுடையது, அதை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சம்பள பணத்தை வந்து பகவான் முன்னாடி வச்சு, அங்க வீட்டுல பகவானுக்கு ஒரு பூஜை அறையை வச்சு, என்னெல்லாம் சமைக்கிறோமோ அது பகவானுக்கு நிவேதனம் செய்து அது கிருஷ்ண பிரசாதமா ஏற்றுக்கொள்ளும். அப்புறம் 4 பேருக்கு பகவத்கீதை வாங்கி கொடுக்கலாம், கோயில் கட்டுறதுக்கு உதவி செய்யலாம், பிரச்சாரத்துக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி நம்முடைய சம்பள பணத்தை வந்து நம்முடைய வியாபாரம் பண்றது, சம்பாதிக்கிறது எல்லாமே கிருஷ்ணருக்காக பயன்படுது. அதுதான் கர்மயோகம், கிருஷ்ண உணர்வு செயல். அத்தகைய ஒரு கிரகஸ்தர், எந்த ஒரு கிரகஸ்தர் வந்து தன்னுடைய வாழ்நாள் வரக்கூடிய வருமானத்தை தன்னுடைய குடும்பத்துடைய மேம்பாட்டுக்காக வைத்துக் கொள்வது மட்டும் அல்லாம, சரி இது வந்து என்னுடைய ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்காக, என் குழந்தைகளை படிக்க வைக்கணும், என் குடும்பத்தை தினசரி வாழ்க்கை குடும்பம் நடத்துறதுக்கு, இது போக ஒரு வருமானத்துல அதை 3-4 பாகமா பிரிக்கணும். ரூப கோஸ்வாமி 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய அப்படி நேரடி சீடர் ரூப கோஸ்வாமி நவாப் ஹுசேன் கவர்னரா வேலை பார்த்தார். அப்ப வந்து 1000 பொற்காசுகள் சம்பளம், அது 4 பாகமா பிரித்து விடுவார். ஒரு பாகம் தன்னுடைய பராமரிப்புக்காக, ஒரு பாகம் வந்து கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதற்கு உதவி செய்வதற்காக, ஒரு பாகம் நண்பர்கள் உறவினருக்காக, இப்படிலாம் பிரிச்சு வச்சிருந்தார். அந்த மாதிரி நம்ம வருமானத்தை திட்டமிட்டு சரியாக பிரித்து கிருஷ்ணருக்காக செலவிட்டால், கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டால் அதுல கர்ம வினை கிடையாது. அதுதான் இந்த அத்தியாயம் சொல்லுது, யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்மபந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரா. விஷ்ணுவோடைய திருப்திக்காக யார் ஒருத்தர் செயலாற்றுறாங்களோ
அவங்க செயல்வெளியில் மாட்டிக்கிறது இல்ல. தன் புலன் திருப்திக்காக செயலாற்றுபவர் அதில் மாட்டிக்கொள்கிறார். அப்ப 4வது பாடம் என்னது? 4வது பாடம், நாம் என்ன செய்தாலும் கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். அதுதான் யோகம், அதுதான் துறவு. துறவு அல்லது யோகம், யோகம் என்றால் கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது, துறவு என்றால் பௌதீக வாழ்க்கையில் பற்றில்லாமல் இருப்பது, பலனை எதிர்பார்க்காமல் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக செய்வது. யத்கரோசி யஜஸ்னாசி யஜுகோசி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேயா தத்குரு ஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் செய்யற அது எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. இந்த உலகத்துல யாரும் வீடு கட்டாம இருக்கமா? பெரிய பெரிய வீடு கட்டுறோம். அப்ப வீடு கட்டுறதுல அதுல ஒரு பூஜை அறையை கிருஷ்ணருக்காக கொடுத்துடணும். நம்ம என்ன பண்றோம்? பெருசு பெருசா ஹாலு, பெரிய ஹாலு, பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம் எல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன செல்ஃப்ல பூஜை அறை வச்சுக்கோ. அப்படி பண்ணக்கூடாது. அழகான பூஜை மண்டபம், அந்த வீட்டுல நடு நாயகனாக பகவான் இருக்க வேண்டும். பகவானுக்கு ஒரு அழகான பூஜை மண்டபம். ஏற்கரோசி யஜஸ்நாசி, நீ எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, யாருக்கா தானம் கொடுக்குறோம், கிருஷ்ணருக்காக கொடுக்கலாமே. பகவத்கீதை வாங்கி கொடுக்கலாம், பிரசாத விநியோகம் பண்ணலாம், பிரச்சாரத்துக்கு உதவி செய்யலாம். அப்புறம் நல்ல உணவு தயார் பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சு பிரசாதம் ஏற்றுக்கொள்ளலாம். எத்கரோசி தபஸ்யசி, ஏதாவது ஒரு தப வாழ்க்கை வாழ்க்கை. ஏகாதசி விரதம் இருக்கிறது, ஆச்சாரியர் தோன்றிய தினங்கள், மனித தினங்கள் உபவாசம் இருக்கிறது, பண்டிகை நாட்கள்ல விரதம் இருக்கிறது. இதெல்லாம் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைவதற்காக. அதனால இந்த முக்கியமா 4 பாடம் இன்னைக்கு இந்த வகுப்புல 4 முக்கியமான பாடம் படிச்சிருக்கோம். பகவத்கீதையின் முதல் பாடம் என்னது? ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகாட்டில் சேவை பண்ணணும், மனம் போன போக்குல செயல்படக்கூடாது. 2வது, பகவத்கீதை முக்கியமான நோக்கம் நம்ம அறியாமையிலிருந்து விடுவிப்பது. 3வது, நாம் செய்யக்கூடிய செயல் கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கிறது. 4வது, துறவரம் அல்லது யோகம் என்றால் பற்றில்லாமல் செயலாற்றுவது அல்லது கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது, கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது. அப்ப துறவரம்ங்கிறது பௌதிக விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது, பௌதிக விஷயங்கள்ல பற்றில்லாமல் இருப்பதுதான் உண்மையான துறவி. ஹரே கிருஷ்ணா. கிரந்திரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.